மணிப்பூர் மாநிலத்தினுடைய நிலைமையை நினச்சி வருத்தப்பட்டிருக்கிறார். கடந்த ஒரு வருடமாக மணிப்பூர் மாநிலம் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 2 பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்து செய்யப்பட்டு கற்பழித்து கொலை செய்யப்பட்ட தகவலெல்லாம் நம்ம 10 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இன்று வரையிலும் அங்கே வன்முறை தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது. நம்மலாம் செய்தி சேனல்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இதுவரைக்கும் மணிப்பூருக்கு போகலை. இப்படிப்பட்ட சூழலில் 10 மாதமாக மணிப்பூரை பற்றி கவலைப்படாத மோகன் பகவத்துக்கு திடீர்னு மணிப்பூர் மேலே பாசம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, மணிப்பூர் மாநிலம் ஒரு வருடமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலம் அமைதிக்காக காத்து கொண்டிருக்கிறது. அமைதியை நிலைநாட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வருஷத்திற்கு பிறகு மணிப்பூர் மாநிலத்தினுடைய 2 தொகுதிகளையும் பாஜக கோட்டை விட்டு அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு மோகன் பகவத்துக்கு மணிப்பூர் மாநில மக்கள் மேலே அன்பும் அவர்கள் மேலே இரக்கமும் வந்திருக்குது.